காப்பாத்துறது? யார் காப்பாத்துறது? நான் தானே காப்பாத்தணும். நான் தானே காப்பாத்தணும். காப்பாத்துவேன், 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 காப்பாத்துவேன். மித்ரா, காப்பாத்துவேன், காப்பாத்துவேன், காப்பாத்துவேன். அங்கிள், ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா. வா, கம் கம். நிரஞ்சனி, நித்ரா இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எந்த இஷ்யூவும் இல்ல. அவ ரொம்ப நார்மலாவே இருக்கா. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவளுக்கு தேவையே இல்ல. அப்போ இவளையும் அறியாம மகாராணி மாதிரி பேசினாளே அது? நான்லாம் சின்ன வயசுலயே பெட்ஷீட்டை கழுத்துல கட்டிக்கிட்டு நான் தான் மகாராஜா, நான் தான் மகாராஜான்னு கையில ஸ்கேல கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு என் அக்கா கூட சண்டை போடுவேன். அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ அவ சுத்த தமிழ்ல பேசினது? அவளோட தமிழ் புக்கை எடுத்து பாரு. அவ பேசினதை விட சுத்த தமிழ் அதுல நிறையவே இருக்கும். அப்போ அந்த மந்திரம் அவ ஸ்கூல்ல செக் பண்ணு. கண்டிப்பா பிரேயர்ல இவ சொன்ன அந்த மந்திரம் இருக்கும். நிரஞ்சனி, நீ தான் குழப்பத்துல இருக்க. அவ இல்ல. நித்ரா தெளிவா இருக்கா. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். வா. சரிங்க சார். என்னம்மா வேலு கண் முழிச்சாரா? அண்ணன் வந்ததுல இருந்து கண்ணு முழிக்கவே இல்ல டாக்டர். அதான் ரொம்ப பயமா இருக்கு. பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. டாக்டர் ரொம்ப நல்லவர் தான். பணம் அதிகமா கேட்க மாட்டாரு. பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல உள்ளாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. பெரிய இஷ்யூலாம் எதுவும் இல்ல. லேசான காயம்தான். அதுவும் 1 வீக்ல சரியாயிடும்.
ஆனா ஏன் இன்னும் கண்ணு முழிக்கல, ஏன் பேசாம இருக்காருன்னு தான் புரியல. இன்னும் 2 நாள் பார்க்கலாம். அப்பவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ம் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு வேலு எப்பவாவது கண்ணு முழிச்சாருன்னா, ஏதாவது பேசினாருன்னா, இங்க இருக்கிற நர்ஸ் யார்கிட்டயாவது இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி, பாத்துக்கோங்க. ம். டாக்டர், என்னம்மா? நான் வள்ளியோட ஃப்ரெண்டு தான். நேத்து வேலுவை குவாரியில இருந்து கூப்பிட்டு வரும்போது நானும் அங்கதான் இருந்தேன். வேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்ல. எனக்கு என்னமோ வேலுக்கு பேய் பிசாசு ஏதாவது பிடிச்சிருக்குமோன்னு தோணுது டாக்டர். வாட்? என்ன வளர்ற? ஆமா டாக்டர், கண்டிப்பா வேலுக்கு பேய் பிசாசு தான் பிடிச்சிருக்கு டாக்டர். இத கண்டுபிடிக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? அப்படி தெரிஞ்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். யாருமா நீ? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பேய் ஓட்டுற சாமியார் மாதிரி தெரியுதா? நீ முழிக்கிற முழிய பார்த்தாதா பேய் பிடிச்ச மாதிரி இருக்க. இந்த மாதிரி மடத்தனமா ஏதாவது பண்ண இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிடுவேன். வேலுக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சாரா? ஏதாவது பேசினாரா? இல்ல. சரி, போலாங்க. வள்ளி, என்ன வள்ளி, அண்ணன் இன்னும் கண்ணு முழிக்கலையா? இல்ல கவிதா, இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. நீங்கெல்லாம் சாப்பிடாம இருப்பீங்க. இட்லியும் காஃபியும் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல காஃபியை குடிங்க. வள்ளி, இந்தா. காவியாக்கு முதல்ல கொடுங்க. நீ குடி, நான் கொடுக்கறேன். இல்ல, நீங்க அவங்களுக்கு கொடுங்க. நீ குடி. இந்தாங்க. ம். காவியா, ஏன் டீ கூட குடிக்காம ஒரு மாதிரி யோசனையிலேயே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க தலைக்குள்ள 1000 விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு. என்ன விஷயம்னு சொன்னாதான் எங்களால ஏதாவது உதவ முடியுமான்னு தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வள்ளி, டயர்டா இருக்கு. நைட் எல்லாம் தூங்கலல்ல, அதான். அதுக்கு தான் நீங்க ஃபோன் பண்ணும்போதே நீங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க, இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் டாக்டரை பார்க்க வரேன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்ப கிளம்பிடலாம். காஃபி முதல்ல சாப்பிடுங்க. குட்டிமா, இன்னைக்கு உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்.
குட்டிமா ஹாப்பி தானே? தேங்க் யூ மம்மி, நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதுமா மம்மிக்கு? கிஸ் பண்ணு. சரி விளையாடு. ஏய், நான் சொல்றது கேளுங்க. நான் தான் ராணி. என் பேச்சடா நீங்க 2 பேர் கேட்கணும். நான் தான் மகாராணி. நான் தான் மகாராணி. என் நாட்டு மக்களை எல்லாம் யார் காப்பாத்துறது? நிரஞ்சனி, மொபைல சைலண்ட்ல போட்டிருந்தேன். அதான் நீ ஃபோன் பண்ணும்போது எடுக்கல. சொல்லுமா. ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கே வரேன் விஜய். நித்ராவுக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்காக அதை என்கிட்ட சொல்லாம மூடி மறைக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல விஜய், எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிடு. ஏன்னா கொஞ்ச நாள்ல அவளை சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு. நீ மறைக்கிற விஷயத்தினால அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்கு. புரிஞ்சுக்கோ. போலீஸ் புத்தி கூட படிச்ச நண்பனையே சந்தேகப்பட வைக்குது. பரவாயில்ல விடு. அதே போலீஸ் புத்தியோட உன் புள்ளைய நீ பார்க்காத. ஒரு அம்மாவா பாரு. எல்லா பிரச்சனையும் ஈஸியா தீந்துரும். அப்போ நித்ராவுக்கு பிரச்சனை நான் தானே சொல்றியா? பிரச்சனைக்கான தீர்வே நீதான்னு சொல்ல வரேன். நீ சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குப்பா. விஜய், கொஞ்சம் தயவு செஞ்சு புரியுற மாதிரி பேசு. நிரஞ்சனி, நித்ரா விஷயத்துல பதட்டப்படுறதுக்கோ இல்ல பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. நித்ரா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுவே போதும். ஒரு குழந்தை தன் அம்மா கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? என் வேலைய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்னால நீ நினைக்கிற மாதிரி எப்பவுமே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது நல்லாவே தெரியும் நிரஞ்சனி. ஆனா இந்த மாதிரி லீவ்ல வீட்ல இருக்கும்போது தேவையில்லாம எனக்கு போன் பண்ணி சண்டை போடுறதுக்கு பதிலா அவகிட்ட பேசிட்டு இருந்தா அட்லீஸ்ட் அவளாவது ஹாப்பியா இருப்பா. நானும் என்னோட வேலைய பாப்பேன்.
சரி காவியா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் ஈவினிங் கால் பண்றேன். அண்ணா போலாம். ஓகேம்மா. கவிதா, ஒரு நிமிஷம். என்ன காவியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கவிதா. அண்ணா இருங்க வந்து. சரிங்கம்மா. காவியா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்குறேன். ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்க. என்னாச்சு? உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கவிதா. கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கீங்க. பயமா? நான் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணுமா? என்ன இப்படி கேக்குறீங்க கவிதா? உங்க வீட்ல நடந்த விஷயம் அந்த செவுத்துல எழுதியிருந்த மாதிரி வேலு குவாரியில தான் இருந்தான். அப்படின்னா வேலுவை காப்பாத்த வேணாம், ஆபத்துன்னு எழுதியிருந்தது உண்மைதானே? அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் இந்த கேள்வி எனக்கு காலையில கால் பண்ணி நடந்ததை சொன்னதுல இருந்து என்னோட மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா வேலுவை பார்த்தா உடம்பெல்லாம் அடி, பாவமா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. அவரால ஆபத்துனா என்னால அப்படி யோசிக்கவே முடியல. செவத்துல எழுதுன மாதிரி வேலுவால ஆபத்துங்கிறதுனால அவரை கட்டி போட்டா வைக்க முடியும்? அண்ணனை காணோமேன்னு தவிச்சிட்டு இருந்த வள்ளி முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அதனால அவகிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணும்னா எனக்கு யோசனையா தான் இருக்கு. பாஸ்கர் கிட்ட சொல்லலான்னா அவன் இதை எப்படி எடுத்துப்பானோ தெரியல. அதான் இத பத்தி எதுவுமே பேசாம நான் அமைதியா இருந்துட்டேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் கவிதா. வள்ளி கிட்ட இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசுறது தப்புதான். ஆனா உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, என்ன விஷயம் காவியா? ஏன் சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? என்னாச்சு காவியா? சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல கவிதா. நேத்து வள்ளியும் பாஸ்கரும் குவாரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் அங்க போயிட்டேன். அப்போ திடீர்னு காது பக்கத்துல ஒரு குரல், இங்க இருக்காதீங்க, இருந்தா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு குரல். அது வேற யாரோட குரலும் இல்ல. இங்க இருந்து போயிரு காவியா, நீங்க இருந்து போயிரு. இங்க இருக்காத காவியா, இங்க இருந்து போயிரு. நீ ராஜனோட குரல் தான். என்ன சொல்ற காவியா? ராஜனோட குரலா? ஆமா கவிதா, நான் ராஜனை நேர்ல பார்த்ததை விட நிறைய டைம் போன்ல தான் பேசியிருக்கேன். ராஜனோட குரல் எனக்கு நல்லாவே தெரியும். அது மேல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. குவாரியில கேட்டது ராஜனோட குரல் தான். நீங்க சொன்னது உண்மைதான் காவியா. நீங்க கேட்டது ராஜனோட குரலா தான் இருக்கும். ஏன்னா என் வீட்டு சுவத்துல எழுதிருந்ததுன்னு சொன்னல, அது ராஜனோட கையெழுத்து தான். ஆமா காவியா, என்னால உறுதியா சொல்ல முடியும், அது ராஜனோட கையெழுத்து தான். நடக்க போற ஒரு பெரிய ஆபத்தை ராஜன் முன்கூட்டியே சொல்றான். அது நமக்கு தான் தெளிவா புரியல. இதுக்கு மேல தெளிவா என்ன சொல்லணும் கவிதா? வேலுவால ஆபத்து, அவனை காப்பாத்த வேணான்னு தெளிவா தானே இருக்கு. ராஜன் நமக்கு கைட் பண்றாருன்னு புரியுது. ஆனா வேலு விஷயத்துல நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா வள்ளி அவ இப்ப இருக்க நிலைமையில அவகிட்ட இத பத்தி சொன்னா அவ மனசு தாங்க மாட்டா. அது போக அவளால இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க முடியும்?
இன்ஃபேக்ட் நாமளே இத ஹேண்டில் பண்ண தெரியாம தானே இருக்கோம். வேலு அவளோட சொந்த அண்ணன். அவளால என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு காவியா. ராஜன் மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இந்த விஷயத்த பத்தி சொன்னாதான் நம்ம அடுத்தது என்ன செய்ய முடியுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். கவிதா, இப்ப நம்ம 2 பேரும் உங்க வீட்டுக்கு போலாம். நான் ஃபர்ஸ்ட் அந்த செவுத்துல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கணும். அது போக ராஜன் இந்த மாதிரி வேற ஏதாவது குறிப்பு சொல்லிருக்காரான்னு பார்க்கணும். எனக்கு என்னமோ இதுக்கான பதில் உன் வீட்ல இருக்குன்னு என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. சரி, வாங்க போலாம். சரி. இங்க பாருங்க, கதவு திறந்திருக்கு. நான் வரும்போது கதவை லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். யாரோ திறந்திருக்காங்க காவியா. உள்ள யாரோ இருக்காங்கன்னு தோணுது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வரும்போது லாக் பண்ணிட்டு தான் வந்தீங்களா, இல்ல வர அவசரத்துல லாக் பண்ணாம வந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு காவியா. நான் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். கவிதா, கவிதா, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? இங்கதான் இந்த கண்ணாடி உடைஞ்சிருந்தது. அந்த கண்ணாடி செல்ல குத்திதான் என் கால்ல காயமாச்சு. இப்போ வீடு மொத்தமா சுத்தமா இருக்கு. யாரோ வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. அப்போ கண்ணாடி உடையலன்னா என் கால்ல குத்துனது